எப்படி அரைப்பேன்னா, இஞ்சி வந்து எப்போவுமே 3/4 பதம் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு ஒரு பதம் எடுத்துக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறீங்கன்னா பூண்டு தாங்க அதிகமாக இருக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டேங்க. அப்புறமேட்டு லைட்டாக உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அப்படியே விட்டுருங்க. ஓரளவுக்கு கெட்டி வேண்டாம், ஏன்னா ஃப்ரிட்ஜில் தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் லைட்டாக போட்டு அரைப்பேங்க. நான் எப்போவுமே இப்படி தான் அரைப்பேன். 2 வாரத்துக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சரி சொல்லி சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தேங்க. காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து தாளிச்ச பணியாரம் மட்டும் ஊற்றிடலாம், சிம்பிளாக வெங்காய பணியாரம் மட்டும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. வெங்காயம் என்றைக்குமே சந்தைக்கு போனேன்னா முன்னாடியே சமைச்சிருவேன். இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடியே சமைக்காதனால போயிட்டு வந்து டயர்டில் சரி சிம்பிளாக வெங்காய பணியாரம் மட்டும் ஊற்றினேங்க. நான் எப்படி செய்வேன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் அப்புறம் வரமிளகா சீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு அவ்வளோதாங்க போட்டு நல்லா கலக்கிட்டு பணியாரம் எண்ணெய் கல் சூடானோடனே நல்லா சுட்டு முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்